அனைவருக்கும் வணக்கம். இயற்கையான முறையில் எந்த ஒரு மருந்தும் கலக்காமல் விளைஞ்சது தட்டைப்பயிரை வச்சு தாங்க இன்றைக்கி நான் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு தட்டைப்பயிரை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இதை நான் ஒரு பாத்திரத்தில் இந்த தட்டைப்பயிறு சேர்த்து அதோட கொஞ்சம் சிறிதளவு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு உப்பும் சேர்த்துக்கிறேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, உப்பு சேர்க்கும் போது அது சீக்கிரம் வெந்துக்கும். அதுக்காக உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. இதை பொரியலுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வேக வச்சு பொரியல் பண்ணோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே சமயம் சலசலன்னு இருக்காது. அதுக்காக இது வெந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு ஆட் பண்ணிட்டு கறிவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு வணக்கிக்கலாங்க. வணக்கிட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த தட்டைப்பயிரையும் இதில் சேர்த்து வணக்கிக்கிறேன். இது நல்லா எண்ணெய் பதத்திலே வணக்கிட்டேன்னு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் வீட்டில் ரெடி பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து வணக்கிட்டு எல்லாமே பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கிட்டேன். ஏற்கனவே வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தனால இங்கே உப்பு பார்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வறுத்த நிலக்கடலையே இதில் பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இதில் தேங்காயும் சேர்த்துக்கலாம். அதேமாரி நிலக்கடலை சேர்த்துறோம்னா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குமேன்ட்டு இதை சேர்த்து வணக்கிக்கிட்டேங்க. இதை நம்ம வெறும் சாப்பாட்லேயும் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை தயிர்லேயும் கூட சேர்த்து சாப்பிட்லாங்க.